FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் அப்படிங்கிறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான கேவோ அப்படின்ற திரைப்படம் தான். கேவோ அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, நாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதுலலாம் நாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரசிகர்களை நாக் அவுட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த திரைப்படம். காரணம் என்ன அப்படின்னாக்க, அதிரடி மற்றும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத அளவிற்கு இயக்கியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் அண்டோனி பிளாசியர். பொதுவா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படங்கள்ல பெரிய பெரிய நடிகர்களை வச்சுதான் இயக்குவாங்க. ஆனா இந்த படத்துல டைரக்டர் எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு என்ன அப்படின்னாக்க, MMA சொல்லக்கூடிய மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கை தேர்ந்த ஒரு வீரரை இந்த படத்துல நடிகரா இயக்கியிருக்காங்க. சிரில் கெயின். ஆமாங்க, இவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். இவரு ரியல் டைம்ல UFC அழைக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டியில 13 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. முக்கியமா இந்த ஹீரோ பாத்தீங்கன்னாலே ரொம்ப அதிரடியா இருப்பாரு. அவருடைய ஹைட் மட்டுமே பாத்தீங்கன்னா 6.5. இந்த படத்துல அவரை ஸ்கிரீன் அப்பியரன்ஸ்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கறதே சினிமோட்டோகிராஃபருக்கு ரொம்ப பெரிய டாஸ்கா தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஜைஜாண்டிக்கான ஒரு ஃபிகர் அவரு. சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா இந்த ஆக்ஷன் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அந்த வகையில சிரில் கெயினோட நடிப்பு அப்படிங்கிறது மிரட்டிருக்கான்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு நம்ம எடுக்க வேண்டிய நிலைக்கு வருவோம். படம் தொடங்கி 10 நிமிடங்கள்ல இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு இந்த கேஓ திரைப்படம். ஃபைட் சீக்வன்ஸ்க்கான பிளாட் சரியா அமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஸ்டண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 3 இடத்துல 3 பிளாட் வச்சிருக்காங்க. அந்த 3 பிளாட்டுமே பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் தொடங்கி அந்த 10 நிமிடம் ஒரு பிளாட், படத்துக்கு நடுவுல ஒரு பார்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அது பயங்கர ஜாம் டைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், இந்த மூணுமே பாத்தீங்கன்னாக்க சூப்பர்பா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதைய சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்க, சிரில் கெயின் அவர்கள் ஒரு நாக் அவுட் மேட்ச்ல ஒரு ஆப்போனன்ட் பிளேயரை அடிச்சு நாக் அவுட் பண்ணி கீழே விழ வச்சிடறாரு. விழுந்த போதுதான் தெரியுது அவரு ரிங்குள்ளேயே இறந்து போயிடுறாருன்னு. அவர் இறந்து போனதும் இவர் மென்டலி அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி ரிங்லயே கீழே உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து திரும்பி பாக்குறாரு, அவருடைய குழந்தையும் அவங்க ஒய்ஃபும் கதறி அழுறாங்க. இதுல இந்த ஹீரோ ஒரு பெரிய ட்ராமாக்குள்ள போய் ஒரு 2 வருஷம் தனியா ஒரு இடத்துல போய் வசிக்கிறாரு. அப்போதான் அவரை தேடி இறந்து போன அந்த ஆப்போனன்ட் பிளேயரோட ஒய்ஃப் நேர்ல வராங்க. நீ பண்ண தப்புக்கு நீ கில்ட்டா ஃபீல் பண்றியா? அப்போ உனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஏன் பையன் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டான், அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சிரில் கெயின்ட்ட அந்த லேடி சொல்றாங்க. சிரில் கெயின் அங்கிருந்து கிளம்பி அவர் எப்படி போறாரு, அந்த மாஃபியாஸ் கிட்ட இருந்து அந்த பையனை எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் மீதி இருக்கிற கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற சண்டை காட்சிகள் ரொம்பவே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பயன்படுத்திய ஹீரோ ரியல் டைம்லயே ஒரு மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயின்ற ஒரு வீரர். அவரையே இந்த படத்துல கதையின் கதாநாயகனா வச்சதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்க, இந்த படம் நகர்ற வேகத்தை குறைக்கிற மாதிரி அந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. அதாவது படத்துல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபாஸ்டா இருந்தாலும் நடுவுல ஒரு சின்ன சின்ன கதையை சொல்றாங்க. அந்த கதை ரொம்பவே படத்தை தொய்வடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு திரைப்படத்துல ஹீரோவை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா காட்டினாலும் வில்லனை காட்டுறதுக்கு தவறிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, ஹீரோவை ஓவர்டேக் பண்ணி அவர் நடிச்சிருவாரோ, ஹீரோவோட ரசிகர்கள் வில்லனை விரும்பிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினாலேயே நிறைய இயக்குனர்கள் ஹீரோவை விட கம்மியான ஒரு தோற்றத்திலையும் செயல்பாட்டிலையும் உள்ள நடிகர்களை தான் வில்லனா பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த படத்துல வில்லன் பாத்தீங்கன்னா சரிசமமா ஹீரோவுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். 2 பேரும் கிளைமேக்ஸ்ல சண்டையிடும் காட்சி பாத்தீங்கன்னாக்க சீட்டோட நுனியில உட்கார்ந்துரும். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு பிளாக்கா அமைச்சிருக்காங்க டைரக்டர். கேவோ படத்தோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்துல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.